கத்தியை எடுத்தவன் கத்தியாலே சாவான். ஆம்ஸ்ட்ராங்குக்கு கத்தி புதுசு இல்லை, அவருக்கு கத்தி பழக்கப்பட்டு தான் கத்தியை எடுத்தவங்களும் பழக்கப்பட்டவங்களா தான் இருந்திருக்காங்க. ஸோ பலரோட பல விஷயங்கள்ல அவருக்கு தொடர்புகள் இருந்திருக்கு. அவருடைய நிழலான இன்னொரு பக்கம், அவர் இறந்து விட்டார். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடியவர். நாங்களாம் சைக்கிள் ஓட்டி, கிரிக்கெட் விளையாடி, ஃபுட்பால் விளையாடி, பாக்ஸிங் விளையாடி, ஜிம்முக்கு போய் அப்படி பழகிற நண்பர்கள். காவல்துறை துணையோட தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்படும். இவ்வளோ பேர் ஆர்கனைஸ்ட் ஆகிறது காவல்துறைக்கு தெரியலன்னா முட்டாள் கூட நம்ப மாட்டோம். ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்கு தமிழக உளவுத்துறை. அவங்களுடைய வேலையே இந்த மாதிரி ஆட்களுடைய மூமெண்ட்ஸை கண்காணிக்கிறது தான். இப்போ சம்போ செந்தில்னு ஒரு கேரக்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சம்போ செந்தில் ஏற்கனவே பண்ண இன்சிடென்ட் என்னன்னா, தேனாம்பேட்டையில் ஆற்காடு சுரேஷும் இன்னொரு ரவுடியும் வரும்பொழுது பாம் அடிக்கிறாங்க. பாம் அடிக்கும்போது இவர் சம்போ செந்தில் எண்ணூர் தனசேகரன் ஒரு ரவுடியை கான்டாக்ட் பண்றாரு போன்ல. இதெல்லாம் போலீஸ் ரெக்கார்டு, போலீஸ்ல இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப சொல்றாங்க, எப்பா முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க, இன்னொரு ரவுடி அவர் எண்ணூர் தனசேகரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எப்பா அவன்லாம் இருக்கான், அடிக்காத பண்ணா. இல்லப்பா நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் அடிச்சதோட துப்பாக்கியாலேயே சுடுறான். இப்போ பாம் அடிச்சு துப்பாக்கியால சுடும்போது முன்னாடி ஒரு காரை போட்டோ ஒரு பைக்கை போட்டோ சுடல, போற போக்கில் அடிக்கலான்னு அடிக்கிறாங்க. அது படாம தப்பிக்கிறாங்க. அது ஒரு சம்பவம் தேனாம்பேட்டை லிமிட்ல நடந்த ஒரு பிரபலமான ஒரு ரவுடி அட்டாக். இப்போ இந்த சம்பவம் போலீஸ்க்கு தெரியும். இப்போ சம்பவம் செந்தில் யாருமே பார்த்தது இல்லை, இது வரைக்கும் ரொம்ப நாளா அவரை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சம்பவம் செந்தில் பல இடங்கள்ல பல சம்பவங்களில் இன்வால்வ் ஆகியிருக்கார். சமீபத்தில் நான் இப்போ பேர் குறிப்பிட விரும்பாத திமுகவுடைய நெல்லை மாவட்ட பிரமுகருடைய பையனோட இவர் ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறார். காவல்துறையால் பிடிக்கப்பட்டு அதே மாதிரி விடுவிக்கப்படுறார். ஸோ இவ்வளோ பெரிய ரவுடிகள் ஆர்கனைஸ் ஆவறதுன்றது சத்தியமாக போலீஸுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா காவல்துறையில எல்லாரையும் நான் சொல்லல, காவல்துறையில ஒரு குறிப்பிட்ட விங் இதுல சம்பந்தப்பட்டுதான் இந்த விஷயங்கள் நடக்குது. இவருக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் நிகழ்த்தியிருக்காங்க, இந்த ஒரு படுகொலை நிகழ்த்தியிருக்காங்க. இவருக்கு எதிரான ஆட்கள்லாம் நடத்தியிருக்காங்க. இதுல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு. ஸோ இவ்வளோ பகை. அப்போ நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஒரு சதி ஒரே நாள் எல்லாம் பண்ண முடியாது. இது எப்படியும் ஒரு மாச சதி. இவ்வளவு பேர் 30 பேர் வந்திருக்காங்க உள்ள. 30 பேர் அந்த சின்ன சந்துக்குள்ள பூந்துருக்கு. செம்பியம் காவல் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சந்துல ஒரு 30 பேர் ஒரு கொலை செய்யற நோக்கத்தோட உள்ள போற மூமெண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுச்சு? காவல்துறைக்கு உளவுத்துறை எதுவும் அறிவிக்கலன்னு சொல்றாங்க. ஆமா, அறிவிக்கல. பாமை விட மோசமான விஷயம் தானே ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை என்பது. நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அவரோட டேப்டு கான்வர்சேஷனையும் பார்க்கல, ஆர்கனைஸ்ட் ரவுடிஸோட மூவ்மெண்ட்டையும் பார்க்கல. 30 பேர் உள்ள பூந்து வெட்டியிருக்கான், அதையும் பார்க்கல. ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் உள்ள போய் வெட்டியிருக்கான், அதையும் பார்க்கல. திருநெல்வேலியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, அதையும் பார்க்கல. சம்பவம் செந்தில்னு ஒருத்தன் வரான், அதையும் பார்க்கல. அஞ்சல வருது, அதையும் பார்க்கல. மலர்கொடி வருது, அதையும் பார்க்கல. ஒருத்தன் கொன்னுட்டு மறுநாள் மாலையை வைக்கிறான், அதையும் பார்க்கல. எங்க போயிருந்தீங்க?